ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடயங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கருக்குள்ளே டம்ளர் வச்சு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம இது கூடவே நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு உடஞ்ச வளையல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பு வளையல் தாங்க. அந்த வலையை நீங்கள் பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வலையை நம்ம எதுக்காக கட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் லப்பர் பேண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே விழுந்துட்டுருக்கும் இல்லையா, அந்த லப்பர் பேண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த லப்பர் பேண்டை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வலையில் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா போதுங்க. அந்த லப்பர் பேண்ட் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே விழ வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாங்க. லப்பர் பேண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி நீங்கள் இதை நீங்கள் இந்த வலை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு ஹேண்டலில் மாட்டிக்கலாம். அப்படிலாம் உங்கள் பேக்கில் வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒத்த சாக்ஸ் தான் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சாக்ஸை வச்சுட்டு ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தோசைக்காய் எடுத்துட்டு அந்த சாக்ஸ் உள்ளுக்குள்ள நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நான் எப்படி வீடியோ காமிக்கணும் இதே போல் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அந்த சாக்ஸை நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி விட்டு பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு லப்பர் பேண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த சாக்ஸு அந்த தோசைக்காய் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் லப்பர் பேண்டை நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்க, இது போல் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்துட்டு அந்த தோசை கை மேலே சாக்ஸ் போட்டுள்ளியே அந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நீங்கள் தண்ணி நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. இன்னமா நீங்கள் தண்ணி தெளித்து விட்ட பின்னாடி நீங்கள் கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சாக்ஸ் மேலே நல்லா ஈரப்படம் வரும். இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு அப்படிலாம் ஃப்ரிட்ஜு கீழே சந்திருக்கு இல்லையா, அந்த இடங்கள்லாம் நம்ம வீடு துடைக்கும் போது மாப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே போகாதுங்க. அந்த மாதிரி இடங்களை இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜு கீழே யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள பாருங்கள் ரொம்ப கேப் கம்மியாக இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் நீங்கள் இந்த தோசைக்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டால் போதுங்க. உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் ஓவனுக்கு அடியில் நம்ம வீட்டில் பீரோவில் இருக்கு இல்லையா, பீரோ சந்தில் கையில் நுழைய முடியாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கை வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் எல்லாமே ரொம்ப சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாதினா தொடச்சி முடிச்சுட்டு அந்த அழுக்கெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழுக்கு வந்துட்டு இருக்குன்னுட்டு. அதனால எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷூதாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும்ங்க, எல்லா ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாமே ஷூ யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷூ யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் தானே வைப்பாங்க. வெளியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் பூச்சி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூவில் எப்பவுமே நார்மலாகவே ஒரு பேட் ஸ்மெல் இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் ஷூ எடுத்து வச்சுக்கோங்க. அது உள்ளுக்குள் நீங்கள் பவுடர் நீங்கள் கொட்டிக்கோங்க. நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணாலே பரவாயில்லைங்க. அந்த பவுடரை நீங்கள் இந்த ஷூ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொட்டி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த ஷூ உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நல்லா படணுங்க. அதனால நல்லா நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. இன்னமா நீங்கள் ரெண்டு ஷூமே நல்லா நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் கொண்டு போய் வெளியே வச்சுக்கலாங்க. எந்த ஒரு பேட் ஸ்மெல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. ரொம்ப நாள் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்ஸு தாங்க. நம்ம எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டுங்க, எல்லாருமே சாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே துவைச்சி போட்டு கையோட மடிச்சு வைக்கணுங்க. அந்த மாதிரி நம்ம துவைச்சி போட்டு கையோட மடிச்சு வைக்காமல் நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த சாக்ஸு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல விழுந்துட்டுருக்குங்க. அதை நம்ம தேடி தேடி அழுங்க. அந்த மாதிரி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் சாக்ஸை நீங்கள் துவைச்சி வச்சாலும் சரிங்க, அந்த சாக்ஸை நீங்கள் ஒன்றோடு ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க.
2 சாக்ஸ் நீங்கள் ஒன்று போல் ஒன்று வச்சுட்டு நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். முதல் சாக்ஸு கால் இருக்குல்ல நீங்கள் விட்டுருங்க. 2வது சாக்ஸு காலை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டால் போதுங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடமும் ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும். சாக்ஸுமே தொலைஞ்சு போகாது. இதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை சாக்ஸ் இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சாக்ஸு கூட கீழே விழுந்து போகாது, தொலைஞ்சி போகாது. அது மட்டும் இல்லாமல் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு எப்போ டக்குன்னு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு உடனே நீங்கள் அந்த மேலே தள்ளி விட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. இது எதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டானிக் பாட்டில் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணாலே போதுங்க. திரும்ப நம்ம என்னதான் க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே கொடுங்க ஒரு சில டானிக் பாட்டில் கீழே ஒழுகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒழுகி போயிடுச்சுன்னா நம்ம டேரெக்டாக கீழே வைப்போலையே அந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் கீழே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டப்பா கூட நீங்கள் டானிக் ஃபுல்லாகவே வச்சு விட்டுக்கோங்க. இந்த டப்பா உள்ளுக்குள்ளே ஒழுகிட்டால் கூட பரவாயில்லைங்க. இதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எறும்பு எதுவும் வந்தாலும் இந்த டப்பாக்குள்ளே மட்டும்தாங்க வரும். மற்ற பொருள் மேலே எதுவுமே படாமல் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டானிக் பாட்டில் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், இடமும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி இருக்கட்டும் இல்லை நார்மல் பிரியாணி அப்படிலாம் நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏதாச்சும் நம்ம செய்யும்போது நம்ம எல்லா அளவும் போட்டு கரெக்டாக போட்டு அந்த டேஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் போல் நீங்கள் தேங்காய் விழுது நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் அரிசி எப்போ போல் நீங்கள் அரிசி உப்பு எல்லாம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு பாருங்கள். அந்த சாப்பாடு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த தேங்காய் அந்த உப்பு அளவெல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் சரிங்க, எது செஞ்சாலும் சரிங்க, இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருந்தாலும் இந்த சிக்கன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க. நம்ம நிறைய பீரியட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உப்பு வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்புக்குள்ளே சீக்கிரமாக மழை காலம் மட்டும் வெயில் காலமாக இருக்கட்டுங்க அந்த உப்புக்குள்ளே தண்ணி ரொம்ப ஈஸியாக இறங்கிருங்க. அந்த மாதிரி தண்ணி இறங்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ உப்பை நீங்கள் வாங்கி வச்சாலும் சரிங்க, எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளே உப்பு நிறைஞ்சே இருக்கணும், கம்மி மட்டும் ஆக விடாதீங்க. கம்மியாக கம்மியாக நம்ம வீட்டு சந்தோஷம் எல்லாம் கம்மியாகிட்டு இருக்குங்க. அதனால உப்பை மட்டும் கம்மியாக விட்டுறாதீங்க. உப்பு ஃபுல்லாகவே நீங்கள் நிரப்பி வச்சுக்கோங்க. உப்பு ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி இந்த உப்புக்குள்ளே தண்ணி விடாமல் நீர் கொத்துக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, 10 ரூபாய் ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் டப்பா, அதுக்குள்ளே ஒரு குச்சி வருங்க. அந்த குச்சி நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இன்னமும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு அந்த குச்சி நீங்கள் உப்பு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கினா போதுங்க. ரொம்ப நாளைக்கு வச்சு உப்பு அப்படியே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி விடாமல் அப்படியே இருக்குங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த குச்சி இல்லைன்னா நம்ம தேங்காய் சிரட்டை தெரியுங்க, அதை நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு நீங்கள் வைக்கிற உப்பு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசை மாவு தாங்க. நம்ம நிறைய பீரியட்டில் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்குள்ள கரெக்டான அளவு போட்டு நம்ம அரைச்சி வச்சாலுமே கொடுங்க நைட்டு ஃபுல்லாக மாவு புளிக்க விடுவேங்க. அந்த மாதிரி புளிக்க வச்சாலும் புளிக்காமல் போயிடும் ஒரு சில டைமில். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மாவு நீங்களே பார்த்துப்பீங்க எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னுட்டு. அந்த மாவை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ளே நீங்கள் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டம்ளரை நீங்கள் நல்லா நீங்கள் திருப்பி கமத்தி வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் கமத்தி வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக நீங்கள் உப்பு போட்டு நல்லா நீங்கள் கலக்கி வச்சுருக்கணுங்க. அந்த கலக்கி வச்ச மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க.
நீங்களே பாருங்கள், நான் ஊற்றும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாவு சுத்தமாக புளிக்கலைங்க. ஆனால் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நான் ஊற விட்டுருந்தேன். எல்லா அளவுமே நான் கரெக்டாக போட்டுதுங்க. உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலக்கி தாங்க வச்சுருந்தேன். ஆனாலும் கூட இந்த மாவு புளிக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா மாவுமே நான் சேர்த்துட்டேன். டம்ளரில் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. அப்புறம் இந்த குக்கர் இருக்கு இல்லையா, குக்கர் மூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லப்பர் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் விசில் போடக்கூடாதுங்க. லப்பர் நீங்கள் போட்டு விட்டால் பின்னாடி அந்த மூடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் போல் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே நீங்கள் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு போயிருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றினாலும் சரி, அப்படின்னா இட்லி ஊற்றினாலும் சரிங்க, மாவு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் டம்ளர் எடுத்து முடிச்சுட்டுங்க. நம்ம இப்போ கலக்கும் போது நீங்களே கலக்குனாலே நமக்கு தெரிஞ்சிருங்க. ஏன்னா மாவு கலக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆனால் புளிச்ச மாவை கலக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நொறையாக காற்று மாதிரியே இருக்குங்க. பாருங்க, நீங்களே எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு, இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.